ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். அந்த வல்லமை, அந்த தியாகம் நம்ம எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இங்க இருந்து தான் ஊழியக்காரர்கள் எழுப்பி தேசம் முழுவதும் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக மீட்புக்குள்ளாக மாற்றப் போகிறார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெப குறிப்பு? நிறைய சொல்லியிருக்கேன். முக்கியமா என்ன சொல்லி ஜெப குறிப்பு? 140க்கு 140 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும், ஆத்தும ஆதாயம் உண்டாகணும். ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவேன், சபை நடத்துவோம், மற்ற நாள் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. 7 நாளும், வாரத்துல 7 நாளும் நம்ம டியூட்டி செய்யணும். 8 மணி நேரம் டியூட்டி செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டி செய்யணும்? 8 மணி நேரம் டியூட்டி செய்யணும். ஊழியம் இருந்தா ஊழியம் செய்யுங்க. ஆத்மா சம்பாதிக்க முடிஞ்ச ஆத்மா சம்பாத்தியம் பண்ணுங்க. இல்ல நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற விஷயங்களை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. அதற்கு தேவன் எல்லா ஊழியக்காரர்களையும் பயன்படுத்தணும். நம்மளை கர்த்தர் அதற்கு விசேஷமாக பயன்படுத்த போகிறார். அதற்காக ஜெபிக்க போறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் சுகம் உண்டாகும். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் சுகம் உண்டாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், 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 ஜெபமே ஜெயம். யாராவது ஒரு ஏவப்பட்டவன் முன்னாடி வந்து அழுத்தம் திருத்தமா தேவ சமூகத்தில் ஒழுக்கமா கருத்தா ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒரு ஜெபிக்கிறவங்க வாங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஊழியர் என் டேவிட் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீ துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா விசேஷமாய் தகப்பனே இந்த 4வது மாதத்திலே ஆண்டவரே முதல் தேவ ஊழியர் ஐக்கிய ஆண்டவரே இந்த கூட்டத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவரே அவற்றை ஒதுக்கி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய பணியை செய்ய ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தில் தகப்பனே சில ஆலோசனைகளை கேட்டு இதன் பிரகாரமாக எங்கள் ஊழியத்தை பலப்படுத்த தகப்பனே இது தொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவர் இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம். இந்திய தேசத்தில் 140 கோடி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா இந்த இந்திய தேசத்திற்காய் வட மாநிலங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் விக்கிரகங்களை ஆண்டவரே சிலை வணக்கத்தை ஆண்டவரே ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த சென்னை பட்டணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா சொல்றது போல ஆண்டவரே உங்களுடைய சீஷர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனை 2000 ஆண்டவர் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் சுவிசேஷத்தின் விதையை ஆண்டவர் விதைத்து போயிருக்கிறது. அப்படினாலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எழுப்பி ஆண்டவரே கர்த்தரை ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் பிரகாசிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சொன்ன ஆண்டவரே அப்பா ஒரு ஆவியானவர் நீர் இந்த இடத்துல ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கிருந்து தகப்பனே மகத்தான மகிமை புறப்பட்ட தகப்பனே இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆர்ப்பரிப்புக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெப ஐக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப ஐக்கியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர எங்கள் ஆண்டவரே ஊழியங்கள் வளர ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை நாங்கள் இன்னும் பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே பிரயாணங்கள் பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் பிஷப்மார்கள் ஆண்டவர் ரெவரண்ட்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க சபை ஊழியர்களை நீர் ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமக்கள் கொள்ளை பொருளை கொடுத்து நாங்கள் அவர்களை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே புறப்பட்டு போக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்படுகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவ ஊழியர்கள் மாதம் ஒரு முறை நம்ம இந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அல்லேலூயா. ஆமாம், நிறைய நன்மை கிடைக்கும் கூடி ஜெபிக்கும்போது, நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் கூடி ஜெபிக்கும்போது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதம், ஜீவன், பாதுகாப்பும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் நிறைய கிடைக்கும்னு சொல்லி கூடி ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தேவன் நமக்கு சங்கீதத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூடுகை. அல்லேலூயா. இங்கே யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமென். யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊழியம் பெருசு. ஆமென். ஆமாம், அவர்கள் சபையை விட என் சபை பெருசுன்னு நான் நினைக்கணும். ஆமென். ஒவ்வொருவங்களும் அவங்கவுங்க சபையை பெருசாக நினைக்கணும். மற்ற சபைகளை என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. மற்ற ஊழியக்காரங்களை குறை சொல்லக்கூடாது. குறை கண்டால் நாம் அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிச்சு அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் குறையிலிருந்து மீட்டெடுக்கப்பட நம்மளால் இயன்ற உதவிகளை நம்ம செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களை குறை சொன்னால் நீங்கள் ஒருவர் கடிந்து பட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்படுது. அல்லேலூயா. கடிந்து விடக்கூடாது, நம்ம பட்சிக்கப்படக்கூடாது, அழியக்கூடாது. ஆகையினால குறை சொல்லக்கூடாது. ஒருவர் இன்னொரு ஊழியத்துக்கு உதவி செய்யணும். பிரியமானவர்கள், அதன் அடிப்படையில் நம்முடைய இந்த வட்டாரத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாது சுந்தர் சிங் அவர்கள், எனக்கு தெரியாது, ஆனால் பேராய் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாக இந்த சபையில் அவர்கள் சந்திக்க தேவன் வாய்ப்பு கொடுத்தார். ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு, நம்ம கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தார். அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஒரு கூட்டத்தை இங்கே ஒழுங்கு பண்ணினார். ஒழுங்கு பண்ணின போது அன்றைக்கு 70 ஊழியக்காரர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி அன்பின் விருந்தில் கலந்து கொண்டு தேவ செய்திகளை கேட்டு மிகுந்த ஆசீர்வாதத்தினால போனாங்க. ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஆத்மீக பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கையிலையும் 300 ரூபா பணம் கொடுத்தாரு அன்னைக்கு. அல்லேலூயா. அவர் 300 ரூபா எல்லாருக்கும் பைசா கொடுத்தாரு. நாங்களாம் யாரும் எதிர்பார்க்கல, ஆனால் தேவன் அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. பிறகு சொன்னார், இந்த மாதத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்குதுயா, நடத்துவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தோம். ஆனால் 4 பாஸ்டர்ஸ் மீட்டிங் சுற்றி நடக்குதுயா. தென்சென்னை ஊழியர் கூட்டம் ஒன்று நடக்குது, மேத்தின்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, இந்த பகுதியில் ஒரு கூட்டம் நடக்குது, ஊர பக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குதுயா. 4 கூட்டங்கள் நடக்கிறதுனால நம்ம ஊழியர்கள் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ரெகுலராக போகிறவங்க அங்கே போயிட்டாங்க. ஆனால் யார் வந்தானே வராட்டானே, ஆனால் நமக்கு இன்றைக்கு கர்த்தர் யாரை கொண்டு வரணுமோ அவங்க எல்லாரும் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்போ வந்திருக்கிறவர்கள் எல்லாம் நம் ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இன்றைக்கும் அதே விதமாக ஸ்தோத்திரம், அதே மாதிரி இல்லை, வேறு ஒரு ரீதியில கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களை இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணும்படியாக நம்முடைய பேராயர்ச்சி சார்ஜ் ஐயா அவர்கள் அன்பினால பேசி அவர்கள் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு விசேஷித்த நல்ல ஆத்மீக செய்தியை கேட்க போகிறோம், ஆவிக்குரிய செய்தியை கேட்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம பெறப்போகிறோம். விசேஷமாக ஒரு அரசு, முக்கியமாக நல வாரியத்தினுடைய கார்டு பற்றி அவர்கள் அறிமுகம் செய்கிறாங்க. பிரியமானவர்களை, இந்திய வரலாற்றில் அரசாங்கம் ஊழியக்காரர்கள் மேலே கண்ணு வச்சு இப்படி ஒரு நன்மை செய்வோம், அதுக்கு ஒரு வழியை தொடங்குவோன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை, கண்டதே இல்லை. 38 வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். அரசாங்கத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததே இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் அதை குறித்ததான ஒரு கார்டு அறிமுகப்படுத்தும்படியாக தேவன் தம்முடைய தாசனையும் பரிசுத்தவான்களையும் கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ கர்த்தர் வித்தியாசமாக நமக்கு இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில் செய்ய போகிறாரு. ஆண்டவர் ஏதோ வித்தியாசமாக நடப்பிக்க போகிறார். ஆகையினால அதை குறித்த சில விளக்கங்கள் அவர்கள் சொல்லிட்டு அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு நாம் எழுந்து சில நிமிடங்கள் கர்த்தரை அவர் மூலமாய் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Praise the Lord. Hallelujah. அருமையான ராஜா ஐயா அவர்கள் பிஷப் ராஜா ஐயா கைகளை தட்டுவோம். நம்ம ஒரு நல்ல தேவதாசன், அவரோட நான் ஃபோனில் தொடர்பு கொண்டேன். நிறைய ஒரு 3 முறை அவர் சந்திச்சிருக்கேன் ஐயா. அவங்கள பிஷப் ஐயா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நல்ல ஒரு அன்பான ஒரு தேவ ஊழியக்காரர். அவர் எல்லாரும் நேசிக்கிறாரு, எல்லாரும் வாங்க வாங்கன்றார். ஹல்லேலூயா. நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர் தான் உலகத்துக்கு தேவை. கடைசி காலத்தில் நிறைய பேர் பார்த்தா நிறைய மாதிரி இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்கிற குறை சொல்லக்கூடாது. குறைகள் இருக்குமானால் என்ன பண்ணிடலாம், மன்னிச்சிடலாம். அலையில சொல்லுங்க. சகோதரர்கள் வந்து ஒருவர் ஒத்துட்டு போகணும். நம்ம உலகத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர் சொல்லுவாங்க, துன்மார்க்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கத்தான செய்தின்னு ஒன்றா இருக்கிறான். நம்ம அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தார், நன்மை செய்வதற்காக நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அலையிலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராகவே உலகமெங்கும் சுற்றிட்டு இருந்தார். அல்லேலூயா. நம்மளும் அது அடுத்தபடியா இருக்கும். அவருடைய சீசர் நம்ம நன்மை செய்கிறது தான். இன்னைக்கு நன்மை நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா அவங்க சொன்னாங்க, மீட்டிங் வச்சா சாது பாஸ்டர் அவங்க நல்ல காணிக்கலாம் கொடுத்தாங்க. ஆண்டவர் நினைச்சா பரலோகத்தின் வாசலை திறந்து நிறைய கொடுக்க போறார், கொடுப்பார், கொடுக்க போறார், கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம அதனால எல்லாம் எழுந்திருக்க போறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். ஓ ரபாலா சரணரமா. இப்போ நம்ம ஊழியக்காரர் நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அருமையான பிஷப் ராஜ் அவங்க ஜார்ஜ் ஐயா வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தில் வந்து. அருமையான நிறைய காரணம் பதில் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். இந்த உலகத்தில் சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம நிரப்புவது யார் சொல்லுங்க? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நடத்துவோம், ஆனால் நம்ம ஆவிக்குரிய இது நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நாளிலே நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்சம் ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நம்ம விசேஷ விதமாக வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தீர்த்த பாடல், தேவா நான் இது நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ராஜா நான் அந்த தினம் யோசிப்பவன். நம்ம விசேஷமானவர் தான். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. தேவா நான் இது நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இது நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாப்பது, பாதை காட்ட பாகடெல்லாம் கூட சென்றது. மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாப்பது, பாதை காட்ட பாகடெல்லாம் கூட சென்றது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் இதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதை நான் விசேஷி ஊழியக்காரன் சென்றவன், நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. நாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்தது, அவர் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. நாகம் கொண்ட தேவஜனம் வானம் அவர் பார்க்கணும், கண்மாலையும் கூட செல்லுது.
கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமா இருக்கிறது. எல்லாரும் ஆசீர்வதிக்கிறவர். ஏன் என்னை ஆசீர்வதிக்காம இருக்கீங்கப்பா? என்னை ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடவே மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க பெரிய ஜெபம் பண்ணான். நான் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. என்னையே ஒண்ணுமே நினைச்சு பாருங்கப்பா, என்னைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எங்களை ஆசீர்வதிங்க, எங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் வாழ வேண்டும். நான்கு கேளுங்க, நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். ரிசீவ், ரிசீவ். ஆண்டவரே நாயகின் நேமம் ஜீசஸ். கொஞ்ச நேரம் அங்கே வாசி பேசுகிறார். ஒரு ஆவில் நடந்து கொள்ளாங்க. ஊழியர்கள் எங்கே? ஊழியர்கள் நான் ஊழியர்கள் எங்க இருக்கிறானோ அங்க நான் நிற்பேன். நான் எங்க இருக்கிறேன் ஊழியர்கள் நிற்பான். ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர் நம்ம முன்னாடி எல்லாரும் வந்து முன்னே ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. நம்ம ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. ராஜ்ய சொன்னார் பாருங்க, நம்ம மற்ற சபை விட நம்ம சபை பெருசு. மற்ற ஊழியர்கள் பெரிய ஊழியக்காரங்க. நம்ம பொய்ய நினைச்சுக்க கூடாது. கொஞ்ச நேரம் Thank you, Lord. Hallelujah. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே.
நீக்கும்படியாக இந்த நாளை என்ன செய்ய கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ அதை செய்யும்படியாக நம்ம துதிக்கலாம் துதிக்கலாம் பேசலாம் உமை நன்றி உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி துதித்து முடிவு போகிறோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்கள் சபையை உங்கள் ஊழியம் உங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் உயர்த்த விரும்புகிறார் ஒரே ஒரு காரியம் அவரை உயர்த்தினா போதும் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்னை கனம் பண்ணுவேன் நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரே உங்களை கனப்படுத்துகிறோம் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும்போது மனாந்தரத்திலே கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான் வரும்போது அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஓ காலவர சந்தனரமா ஹalleluya கொஞ்சம் துதித்து முடிப்போம் ஹalleluya வாயில் கரநேரி வரலாற சந்தனரமா விமலர வரலாற சந்தனரமா குதுரவனரமா thank you Lord ஹalleluya உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாரை வாழ்வேன் நம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உம்மை அல்லாமல் யாரை நான் வாழ்வேன் நம்புங்க பாருங்கள் பிள்ளையே நம்புங்க பாருங்கள் பிள்ளையே நம்புங்க பாருங்கள் பிள்ளையே
ஆண்டவரே, இந்த நாளில் தாழ்ந்து வரும் ஆண்டவரே, உண்மை பாடாத நாட்களும் கேடாத நாட்களும் இல்லப்பா. நமக்காகவே நாங்கள் எங்களை அடைக்கிறப்பா. எங்கேயோ பிறந்த நாங்கள், எங்கேயோ வளர்ந்த நாங்கள் இப்படி ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஊழியர் செய்கிற ஸ்தலங்கள் மனாந்தரங்களாக இருக்கட்டும், நாங்கள் ஊழியர் செய்கிற ஸ்தலங்கள் முள்காடுகளாக இருக்கட்டும், நாங்கள் ஊழியர் செய்கிற ஸ்தலங்கள் ஒன்றுமில்லாமல் காய்ந்து போன இடங்களாக இருக்கட்டும், ஆனால் வனாந்திரத்தை வயல்வெளியை மாற்றுகிறவர் நீங்கள் தான்ப்பா. வனாந்திரத்தை வயல்வெளியை மாற்றுகிறவர் நீங்கள் தான்ப்பா. இந்த வருஷத்தை எங்கள் ஊழியர்கள் ஆசிரியப்படணும் அப்பா. எங்கள் சபைகள் பெருகப்படணும் அப்பா. ஆத்துமக்கள் வரணும் ஆண்டவர். எங்கள் சபை நிரம்பி வழியணும் ஆண்டவர். எங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கணும் ஆண்டவர். எங்க ஊர்ல, எங்க கிராமத்தில் எங்களை பார்க்கிற ஜனங்க ஆண்டவரே, அவங்க எங்களை பார்த்து பயப்படணும் ஆண்டவரே. தேவன் எங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆஸ்வதிக்கும் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கும்படியாக அழைத்துக் கொண்டு வந்தது போல நீர் எங்கள் ஜனத்திலிருந்து, எங்கள் குடும்பத்திலிருந்து எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நீ அழைத்துக் கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துகிறார். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. வர வேண்டிய ஊழியர்காரை கொண்டு வந்துங்க. நன்றின வர வேண்டிய சீக்கிரம் பிரயாணத்தில் இருக்கிறவங்க சீக்கிரமா நேரத்தில் கொண்டு வாங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். glory to God. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் சும்மா அப்படியே வந்து ஒரு சொன்ன மாதிரி பாட்டு பாடிட்டு போனோம்னு வச்சுங்க. அது சின்ன ஸ்கூல் மாதிரி இருக்கும். கிண்டர்கார்டன் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட்டுன்ற மாதிரி அப்படி உட்காந்து எழுந்து வருவது. அபிஷேகத்தில் வந்துக்கிற ஊழியர்கள் கொஞ்சம் என்ன பண்ணோம்? நம்ம அதையிலே சொல்லுங்கள், நம்ம விசுவாசிகளை போட்டு அபிஷேகம் நடத்துகிறோம். நம்ம நிறையணும். நமக்குள்ளே இருந்தால் தான் சட்டியில் இருந்தால் தான் அகைப்பில் வரும். சட்டியில் ஒன்றுமே வச்சு வெறும் காலி தான் வரும். உங்ககிட்ட இருக்குது. அதையில சொல்லுங்க, நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது. நம்ம பார்த்து நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அது நிரப்பினே இருக்கணும். ஃபுல் பண்ண எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சுன்னா சார்ஜ்லாம் போடணும் இல்லை? அதனால் அந்த மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம ஊழியக்கார அபிஷேகத்தில் நிறைந்திருப்பதும் வல்லமை நிறைந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் ஃபோன் என்ன ஆகும்? யூஸ் ஆகும். ரீசார்ஜ் பண்ணாத ஃபோனு யூஸ் இல்லை. நம்மளும் ரீசார்ஜ், நம்மளும் ஃபோன் மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். கருத்து ஆசிரியப்பார், நான் உங்களை லீட் நடத்துட்டேன்னு நினச்சிடாதீங்க. நம்மளாம் ஊழியக்கார எங்கெல்லாம் பாஸ்டர்லாம் தெரியும். எங்கள் பாஸ்டர், அப்புறம் டேவிட் பாண்டி பாஸ்டர் தெரியும். நாங்கள்லாம் ஒன்றே தான் இருப்போம். அதனால் நம்ம எல்லாம் ஒன்று தான். யாரையும் நாங்கள் கீழே வச்சு பார்க்கறது. நம்ம எல்லாம் ஒரே அபிஷேகம் இருக்கிறவங்க. கருத்து உங்களை ஆசிரியப்பார். நாளிலே நம்ம இந்த கூட்டத்தை என்ன நோக்கத்துக்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை நமது இருக்கிற பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் அவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம இதை குறித்து நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு பிஷப் அவங்க வருவாங்க. தட்டுவோம்.